சொல்லும்போது நாளைக்கு லீவு தான், நான் டாக்ஸிக்கு மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருக்கட்டும் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். காலங்காத்தால வீட்ல எழுந்திரிச்சு பார்க்குறேன் ஃபோன் எடுத்து. எல்லாம் புலம்புறானுங்க, கத்துறானுங்க. நான் அப்ப கூட நம்பல. நம்புறேன்னா என்ன? ஓகே அப்படியே படம் ஃப்ளாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒருவேள படம் அரைவேக்காடா இருந்தா கூட பரவால்ல தியேட்டர் போயிடலாம். வீட்ல லீவு தானேன்னு பார்த்துருந்தா, ஃப்ரெண்ட் ஒருத்தன் போயிருந்தான் படம். காலைல ஐமேக்ஸ்ல. பார்த்துட்டு புலம்புறான். டேய் இந்தியன் தான் இதுவும் தக் லைஃபே பரவாயில்லன்ட்டான். இது வேலைக்கு ஆவாது. தியேட்டர்ல உட்கார்றதுக்கு மூடிக்கிட்டு வீட்லயே இருக்கலாம்னு சொல்லிட்டு அதான். இல்ல அலெக்ஸ் அதான் ஒருத்தன் ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒண்ணு போட்டிருந்தான். டேய் இது வந்து மகானு தக் லைஃப் அப்படியே ஜிபி எடுத்து வச்ச மாதிரி எடுத்து வச்சுடா. டேய் போயிடாதீங்களா அந்த சைடுன்னு ஒருத்தன் போட்டான் ட்ரெய்லர் அப்பவே. ஆனா இல்ல நான் இப்ப அப்பயே இல்ல நினைச்சேன். இருங்க. இப்ப திட்டுற எல்லா வாயும் கேஜிஎஃப் 3க்கு இருக்கிறதுலே ஒரு டாப் நாட்ச் அந்த படம் எங்கேயோ போய் நிக்கும் கேஜிஎஃப் 3. அதான் அவன் யாஷ். இப்ப ஒரு பிரசாந்த் படத்துல ஃபீல்ட் சரி அவுட் ஆன மாதிரி தானே அலெக்ஸ், இருக்கு சலாருக்கு அப்புறம். இப்ப அடுத்த ப்ராஜெக்ட் அவன் பண்ணோம்ல, அந்த படமும் டவுன்ஃபால் ஆச்சுன்னா அந்த படமா ஆச்சுன்னா என்ன பண்றது? அந்த படம் என்ன பண்றது? ஏலெக்ஸ் கேக்குதா? சரி இன்னைக்கு அதிபுருஷ் வந்தப்ப பிரபாஸ் பார்க்க சீமான் மாதிரியே இருக்க நிறைய ஏய், போட்டு ஆமா, ஞாபகம் ஆமா. இருக்கா? அது டெப்லெட்லாம் அது கொடூரமா இருப்பான். சீமான் மாதிரி அது ஸ்டெராய்டு எடுத்துட்டான் அது பிரபாஸ். அந்த படத்துக்காக அது முன்னாடி படம் பாகுபலி எல்லாத்துக்கும் பண்ணதுக்கு எல்லாமே ஸ்டெராய்டு வச்சு விளாசிச்சு உடம்பு. அதிகமா ஸ்டெராய்டு எடுத்தா அப்படிதான். ஒரு டைம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு எதுவுமே எக்ஸசைஸ் பண்ணாம எதுவுமே இருக்கும்போது உடம்பு ஊதிடும். உடம்ப விட மூஞ்சி ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். ஸ்டெராய்டுன்றது அது ரொம்ப மோசம். இப்போ முகம்லாம் ஊதிடும் அதெல்லாம். அதான் பிரபாஸ் அதில் மாட்டிக்கினான். அதில் பெருசா மாட்டிக்கினான். எனக்கு கேட்டா இந்தியன் ஆக்டர்ல சில பேர் அது காட்டி குத்துரும் இதெல்லாம். எனக்கு கேட்டா ஆனா ஒரு ஹீரோவா அவன் ஃபிட்டா இல்ல, அவன் படத்துக்கு சிஜி பண்ணிதான் எல்லாமே பண்றாங்க. ஸ்டெராய்டுலாம் கேவலம். அது நிறைய விஷயம் இருக்கு ஸ்டெராய்டுல சொன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அவன் என்ன படத்துக்கு ஸ்டெராய்டு இந்த இதுவா பாகுபலிக்கா? சலாரு பாகுபலி நிறைய படத்துல. பிரசாந்த் நீல் வந்து இவன் ஜூனியர் என்டர் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு இந்த கேஜிஎஃப் படம் எடுத்தாரு. ஆனா என்டிஆர் பண்ணது தேவையில்லாத வேலை ப்ரோ. அதாவது ஃபிட்டா இருக்கலாம். தனுஷ் மாதிரி இருக்கிறான் ப்ரோ. நீங்களே சொல்லுங்க. டிராகன் படத்துல தனுஷ் மாதிரி இருக்கான் அவன். தனுஷே இவ்வளவு ஒல்லியா இருப்பானு தெரியல இப்போலாம். அலெக்ஸ், இந்த இவன் படம் பண்றான்ல என்டிஆர், அவன் லுக் என்ன அலெக்ஸ் ஏலியன் மாதிரி இருக்கு மூஞ்சிலாம். எனக்கு சத்தியமா சொல்றேன், அந்த டிராகன் அந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது கதை நல்லா தான் இருந்தது. அந்த அந்த இது அந்த எல்லாமே சூப்பரா தான் இருந்தது. ஆனா இந்த சொல்லுவானே எல்லாமே காட்டிட்டு கடைசியா ஹீரோ காட்டும் போது வேற யாராவது. அனிருத் எந்த படத்தை சொல்றீங்க? தேவரா படத்தானே சொல்றீங்க? தேவரா வர வர அந்த சாய் எம்பேங்கர் அடுத்தடுத்து ஏதாவது ஒண்ணு விட்டுட்டே இருக்கான் மியூசிக். அனிருத் இது கம்மியான மாதிரி இல்ல. என்ன கேட்டா ப்ரோ, கதையும் இல்லாம ஃபேன் பேஸும் இல்லாம அனிருத்தால மட்டும் ஓடின படம் வந்துட்டு இந்த டிசி கூட கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்காங்க. தேவாரா மெயினா தேவரா ஓடல. தேவரா ஓடிச்சு. 450 கோடி. சத்தியமா சொல்றேன் அந்த படத்துல ஒண்ணுமே இல்ல. உண்மை இல்ல ப்ரோ. நம்ம ஊர்ல தேவரா தந்தா 450 இல்ல 45 கோடி கூட கொடுக்க மாட்டானுங்க. என்னடா கண்டெய்னர் புடிச்சு இழுத்துறது. ரவர கர சிரிப்பு தாங்கல அதெல்லாம். எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா அந்த இவ வருவா பேர் என்னது, ஜான்வி கபூர். நான் எந்த ஊர்ல எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா, எந்த கிராமத்துல பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த கிராமத்தை மட்டும் காட்டுங்களேன்னு அதை பார்த்தே ஆகணும். இல்ல எந்த அலெக்ஸ் கிளைமேக்ஸ் பாத்தியா? நம்ம இவரு பேரு என்ன, பிரகாஷ்ராஜ் பேசுவாரு. டேய் எப்பா டேய், அந்த பிரகாஷ்ராஜுக்கு தாண்டா அந்த இவன் காத்தாடிக்கல பண்ணான். அந்த இடி கூட சத்தம் போட பயப்படும். அவன் பாதம் சிறுசுதான். ஏன்னா அவன் 3ஆம் நம்பர் செருப்பு போட்டுறான். ஆனா அலெக்ஸ் தேவாரால கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. தேவாரால அந்த ட்விஸ்ட் முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும் இதான் வர போகுதுன்னு சொல்லிட்டு. ஐயா கிளைமேக்ஸ் தான் எனக்கு வெறியா இருந்தது. ஏன்னா இத்தனை நாளா கொண்டது அதான் அவங்க அம்மா கிட்டே சொல்லுவான் பிரகாஷ்ராஜ். இத்தனை நாளா கொண்டது வந்துட்டு தான் உங்க டேய் நினைச்சாலே சிரிப்பு வருதுடா. தேவாரா இல்ல உன் புள்ள வரா
பின்னாடி எப்படி பீச்சு இல்ல ஓடுது தேவாரா இல்ல வரா இதுல எனக்கு இதுல விட எல்லாத்துலயும் ஓபி அடிச்சது இதுல ஒண்ணு வர தெரியுமா? சிஎஸ்டி இல்லடா ஒரு ரெட்ஸின்னு நிமிஷம் வரும்ல இல்லடா நடுவுல சுறா வச்சு தேவாரான்றது ஒரு சண்டை பதிலா விடாம பாத்தீங்களா? வரான்னு வரும். ஒரு நிமிஷம் மிருகமா கடவுளின் தேவாரன்னு ஒரு பீஜம் போட்டிருப்பான். அனிருத் எந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் பண்ணானா அதுக்கு வரான்னு ஒண்ணு பண்ணிருக்கலாம்ல. பீப் போடுவான்டாங்க. அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் படத்துல. மிருகவா கடவுளின் வரா அப்படின்னு வருவான் தான். என்னடா ஏதோ பீப் வருதுன்னு பார்த்தா கேட்டா அவன் பேர் வராவான். ஆஹா ஆனா தேவாரெல்லாம் அலெக்ஸ் எவனோ ஒருத்தன் கல்வெட்டுல எழுதிட்டு போனான்னு சொல்லிட்டு சையப் அலிக்கான கடைசி வரலாம் கடலுக்குள்ளே போகாம இருப்பானுங்க அந்த பத்தியா. சைஃப் அலிகான் கெட்டப்புக்குது கருமாந்திரம். இப்பனும் போல சரி நம்பிக்க மாட்டேன். இப்ப இவனும் செத்து போயிட்டான்ல, இப்ப புள்ளையும் செத்து போயிட்டான். சையப் அலிகான் இதுக்கப்புறம் கொள்ளடிக்க போனான்ல. டேய் லாஜிக்லாம் கேட்க கூடாது. செருப்பால் அடிப்பான். அப்படி பார்த்தா நீ அவன் இந்த பையன் வயசுபடி எத்தனை பேர் கொல்ல முடியும்? முதல்ல சின்ன வயசுனா இல்ல எப்படி அலெக்ஸ், எனக்கு புரியல. தேவாரா மேல இருக்கிற பயத்துல ஒரு 15 வருஷம் அவனுங்க போல 5 வருஷம் கழிச்சு போகும்போது இவன் வளர்ந்து வந்து அடிச்சுட்டானே வச்சுப்போம். நான் சொல்றது இப்ப அவனும் இல்ல, இப்ப போலாம்ல ஜாலியா. எனக்கு இதெல்லாம் மன்னிச்சிருவேன். அந்த படம் முடியும் போது இந்த தேவாராவை கொன்னதே அவன் புள்ள வரான்னு ஒண்ணு முடிச்சிருப்பான் பேரு. மனசுல என்ன பாகுபலி நினைப்பாடா இங்கதான் ஏதாவது அசிங்கமா கேட்டுருன்ற மாதிரி தான் இருந்தது. இல்ல ஒரே ஒரு ஒரு மூவி பாகுபலி. விடாம இங்க பாக்குறீங்க போல இருக்கு. நிறைய மூவி எல்லாம் பார்க்க முடியாது. இதுல என்ன இருக்குது? இல்ல அலெக்ஸ், அதை விட கேம் சேஞ்சர் ராம் சொல்ல எந்த சூர்யாவை பேசுவாங்க. கேம் சேஞ்சர் டிசாஸ்டர். அது அது அந்த தர்மடி வாங்குச்சு. கேம் சேஞ்சர்லாம் அது படமே வேற. அது எப்படின்னா அலெக்ஸ், பென்டன் படம் கேம் மாதிரி சேஞ்சர் சங்கர் என்ன சொன்னா, அந்த நான் வேகமா எடுக்கணும். ஆனா அந்த படம் பொறுமையா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் எனக்கு. இல்ல பென்டன் அதெல்லாம் அந்த படம். அந்த படம் கேம் ஷூட்டிங் 2 வருஷம் போச்சு. இதுக்கப்புறம் என்ன பொறுமையா இருக்குது? ப்ரோ அந்த பொறுமை இல்ல ப்ரோ. படத்துல சீன்லாம் கொஞ்சம் ஒட்ட விடாம பட்டு பட்டுன்னு மாத்திட்டு போயிட்டாரு. கேம் சேஞ்சர்னா பென்டன் வாட்ச் பாத்துக்கிறல, அதுல 10 கேரக்டர் மாறுற மாதிரி திடீர்னு ஸ்டூடெண்டா இருப்பான், திடீர்னு எலெக்ஷன் ஆபீசரா இருப்பான், திடீர்னு இது ஐஏஎஸ் ஆவான், திடீர்னு இருப்பான்டா. அதுக்கு ஒரு ஸ்பேஸே கொடுக்காம போயிட்டான். ஒரு காலேஜ்னா காலேஜ் போர்ஷனுக்கு ஒரு ஸ்பேஸ், அதெல்லாம் வந்து பண்ணாம போயிட்டான் எல்லாத்துக்கும். இல்ல நீங்க அஞ்சலி போர்ஷன் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரெகுலரா மூவி பாக்குறதுனால நான் உங்கள்ட்ட கேக்குறேன், எனக்கு தமிழ் சினிமாவை காப்பாத்த போறது தலையா இல்ல சூர்யாவா இல்லன்னா இவரா விஷாலா? அங்க நல்ல படம் ப்ரோ, நல்ல படம். இல்ல அங்க இன்னொருத்தன் இருக்கான் சஞ்சய் ப்ரோ. இல்ல அது வேறங்க. அங்க இன்னொருத்தன் இருக்கான், அவனே திரும்ப டைரக்ஷன்ல இறங்கி இருக்கான், பிரதீப் ரங்கநாதன். ஓஹோ நான் என்ன நினைச்சேன், தனுஷ் நினைச்சேன். டேய் அவன்லாம் ஒரு நிமிஷம். தனுஷ் எப்படின்னா இப்போ ஒரு ஒரு சிங்கம் இருக்குது, அதுக்கு உரும்ப தெரியும் அப்படின்னு இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த சிங்கம் வந்துட்டு உரும்புறதை விட்டுட்டு எனக்கு நக்க தெரியும்னு போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் போனான். இது டீசெண்டா சொல்றேன். ஏன்னா இல்லடா வட சென்னை ஏன் ஓப்பனா சொன்னா மாரி படத்துக்கு கிடைச்ச அட்ராக்ஷன் எங்கனாவது உனக்கு கரை படத்துக்கு இட்லி படத்துக்கு கிடைக்குதா? இது ஏன் சொல்றேன்னா, தனுஷ் ரவுடிசமா பார்த்துட்டாங்கன்னா அவன் அந்த ஃபீல்டுல போயிடணும், அந்த ஸ்டைல்ல போயிடணும். ஏன் திருச்சி ட்ரம்பல மாதிரி ஃபேமிலி படம் பண்ணிட்டோம், நல்ல படம், எந்த மாதிரி பண்ணலாம். இந்த எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டான், அது எப்படி ஓச்சுன்னு தெரியாது. இட்லி கடை போட்டான், நாம போச்சு. அடுத்து நான் கரை எதுக்கு போட்டானு தெரியல, அதுதான் அதுல என்ன போட்டானு தெரியல கரையில. அதான் கரை நீ நெட்ஃபிளிக்ஸ் லீக் பிரிண்ட் பாத்துட்டு பேசாத. முதல்ல நான் அந்த கரையே பாக்கலடா. இது எப்படி நான் எவனுமே பாக்கலடா. அதான் நீங்க தான் கரை தியேட்டர்ல ரிலீஸ் பண்றவங்கள வெயிட் பண்ணிட்டு தான் பாப்போம் நாங்க. லீக் பிரிண்ட் எல்லாம் பார்க்க மாட்டோம். ஓப்பனா சொன்னா தனுஷ் அவன் அடையாளத்தை விட்டு சத்தியமா அவன் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்க ட்ரை பண்றான், அரசியல்ல வரவும் ட்ரை பண்றான். ஆனா ரெண்டும் முடியாது. அவனை யார நம்ப வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க பெரிய டைரக்டர், பெரிய நடிகர். சிம்பு ஒழுங்கா நடிச்சிருக்கலாம்ல படத்தை. இன்னும் நடிக்கிறான் இன்னும் ரிலீஸே ஆக மாட்டேங்குது அவன் படம். சிம்புக்கு தேவை எதுவுமே தேவையில்லை. சிம்பு ஜாலியா இருக்கணும், அவர்தான் சிம்பு. மாநாடு நடிச்சுட்டு 10 தலை பண்ண அலெக்ஸ் உடனே ஐயா ஓப்பனா ஒண்ணு சொல்றேன். இப்போ மாநாடு வந்துச்சா, அதை வச்சு 5 வருஷம் ஓட்டினானா அரசன் பிளாக் பஸ்டர் கொடுப்பான். அதுக்கப்புறம் 5 வருஷம் வந்துட்டு சும்மா ஜாலியா தான் படம் பண்ணிட்டு இருப்பான். புரியுதா? சும்மா உண்மையில அதை வச்சு சஸ்டெயின் பண்ணுவான். ஃபேன்ஸும் அப்படிதான் இருப்பானுங்க. நீ ஏத்து பேரு சிம்பு ஃபேன்ஸ் எவனா ஒருத்தன் வருஷம் படம் பண்ணுன்னு சொல்லுவானு சொல்லு, பண்ண மாட்டானுங்க. ஆனா தனுஷ் ஃபேன்ஸ் அப்படி இல்லை.
வருஷத்துக்கு 4 படம் கொடுத்தாலும் அதுல ஒரு சரி, இப்ப நீ எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்க அலெக்ஸ்? கிளாடியேட்டருக்கும் டேர்டெவிலுக்கும். கிளாடியேட்டர் என்னது? ஏகே படம் அலெக்ஸ், ரேஸ் படம், டேய், F1 மாதிரி. கம்மனர்ரா. அப்புறம் என்ன படம் சொன்ன? டார்க் டேவில் ப்ரோ. அலெக்ஸ், நீ இப்ப எப்ப அஜித் படத்துக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்கு போவேன்? அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். போவே மாட்டியா வாழ்க்கையில? அதெல்லாம் போனது இல்ல. இதுக்கப்புறம் போனா பார்க்கலாம். அது ஏன் ஒரு படம் கூட அந்த ஆள் படத்தை பார்க்க கூடாதுன்னு? டேய், எவ்வளவு நல்ல படம் அப்படிலாம் சைடுல இல்லடா. கொண்டு இல்ல ஒண்ணு சொல்றேன். சின்ன வயசுல ரஜினி படத்துக்கு கூட்டின்னு போயிருக்கானுங்க. அப்புறம் இந்த அதான் விஜய் படம் அது நார்மலா கூட்டின்னு போவாங்க. அது எல்லாம் தெரிஞ்ச கதை தான். நானா ஃபர்ஸ்ட் விஜய் படம் அடம்பிச்சு போகணும்னு, அதாவது ஒத்த காலில் நின்னது அது நண்பன் படம். அதுக்கு முன்னாடி அவங்களே கூட்டின்னு போயிடுவாங்க. அதான் சுறா எல்லா படத்துக்கும் கூட்டின்னு போவாங்க. குருவி, திருப்பாச்சி எல்லா படத்துக்கும் கூட்டின்னு போவாங்க. நண்பன் வந்துட்டு அது சின்ன பசங்க படம்னு கூட்டின்னு போல. ஆனா அதான் சின்ன பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் படம்னு. ஆனா அதுக்கு தான் ஒத்த காலில் இருந்தேன். ஆனா இதுல எல்லாருக்கும் நடக்காத ஒரு துயரம் எனக்கு நடந்தது என்னன்னா, துப்பாக்கிக்கு முன்னாடி என் பாட்டி செத்து போயிட்டாங்க. அந்த படத்தை கூட்டுன்னு போக கூட கேட்க கூட முடியல என்னால. ஆனா வீட்டுல ப்ரோமோலாம் சொல்லிட்டிய பல தடவை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல டைம். நான் இப்ப அஜித் படத்துக்கு ஏன் போலன்னு நான் கேட்டேன் உங்ககிட்ட. இல்ல இதுலதான் கதையா இருக்குது. சூர்யா படத்துக்கு கூட்டின்னு போயிருக்காங்க, ரஜினி படத்துக்கு கூட்டின்னு போறாங்க. அஜித் படத்துக்கு எங்க வீட்டுல கூட்டினே போல. வளர்ந்த பிறகு எனக்கு நீ போக மாட்டியா? நீ போக மாட்டியா தனியா? இப்ப இந்த சுறா மூவி பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து யாருமே விஜய் மூவிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த துப்பாக்கி மூவிக்கு வந்து நான் FDFS சாதாரணமா நம்ம அண்ணனோட மூவிக்கு போறது, இவங்கனால நான் போக முடியாம ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ ஓப்பனா ஒன்னு சொல்றேன். நான் படம் அதிகமா பாக்குற டைம்ல அஜித் இப்போ ஓப்பனா சொல்றேன். நான் தனியா நான் அதிகமா படம் பாக்குற அந்த ஒரு ஹாபிட் வந்த பிறகு அஜித் பண்ண படம் பேர்லாம் சொல்றேன். நீ தியேட்டருக்கு போகணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ. விவேகம், வேதாளம், வேதாளம் நல்ல படம் தான் ப்ரோ. இல்ல அதெல்லாம் போக முடியாதுங்க. அவங்க எனக்கு இதெல்லாம் பணம் எனக்கு விசுவாசம் போக வேண்டியதானே அலெக்ஸ்? ஒன்னும் எங்க இல்ல. வீட்டுல கூட தான் பார்த்து கூட்டு போல. ஆனா எனக்கு விசுவாசம் கூட்டு போனாங்க எங்க வீட்டுல. நீ போயிருக்கலாம். விசுவாசம் சான்ஸ் கிடைச்சது. ஆனா பேட்டை போயிட்டேன். பேட்டை நல்லா இருந்துச்சு. அதை விட உண்மையில அது நல்ல பேட்டையும் போன விசுவாசமும் போன. இல்ல ஒண்ணுதான். அப்போ ஒண்ணுதான் போற ஃபர்ஸ்ட் அஜித் மூவி தியேட்டர்ல போய் பாக்குறது வில்லன் மூவி ப்ரோ. நான் முதல்ல பார்த்தது விசுவாசம் படம் தான் ப்ரோ. ஆனா இல்லடா வலிமை. நான் ஃப்ரீயா டிக்கெட் கிடைச்சு கூட போகாம இருந்தது என்னன்னா, காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். அப்போ நேர்கொண்ட பார்வை ஃப்ரெண்டு போலான்னா, மேக்ஸ் சார் கல் தரப்பான்டா ஒரு பைத்தியம் அப்படின்னா. நான் சொன்னேன் அங்க போய் தூங்குறதுக்கு நான் இவன் கல் திறக்கிறதே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். மீதி பேர் எல்லாம் போயிட்டானுங்க. நேர்கொண்ட பார்வை அவ்வளவு மோசமான மூவி எல்லாம் இல்ல. தூங்கிட்டா ப்ரோ, போனவனுங்களே தூங்கிட்டானுங்க. அதான் கொடுமையே. நான் சொன்ன மாதிரி தூங்கிட்டானுங்க. நான் சொல்லி அமிச்சேன் தூங்கிடுவீங்க. இல்லன்னா இந்த படம் நீ பாத்துருக்கீங்க. இந்தியா மோஸ்ட் பவர்ஃபுல் த்ரில்லர் நான் தியேட்டர்ல பார்த்தேன். இந்த படம் பார்த்துருக்கேன். நான் நல்லா சொல்றேன். அப்பெல்லாம் ஃபேன் ஃபைட் அதிகமா போகும். ஸ்பேஸ் காலங்க அதான் படம் ஃபிளாப்பா இல்லையான்னு யாருக்கும் தெரியல. அதான் ஆனா படம் அதான் எப்படி இருக்கும், அந்த ஃபிளாப் ஆகிற வைப்லாம் இருந்துச்சு. அது ஆனா அது நம்ம கிட்ட மட்டும்தான். வினோத்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா தீரன் அதிகாரம் 1 எடுத்திருக்கான்னு. அப்பதான் வந்துட்டு நம்ம ரேவந்த் இவங்கலாம் கொஞ்சம் பேர் வந்துட்டு ரோஹிணி தியேட்டர் போனானுங்க காலங்காத்தால் 4 மணிக்கு. இல்ல வினோத் மேல வந்து நேர்கொண்ட சாரி நீங்க சொன்ன மூவி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வந்து அந்த சதுரங்க வேட்டை ஃபர்ஸ்ட் மூவி எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். புரியுதா அந்த மூவி? அதான் இல்ல ஒரு மேட்டர் கேளுங்க. நான் ஏகே படத்துக்கு முன்னாடி நான் வீட்டுல இருந்தேன். காலைல ஒரு 7 மணிக்கு எழுந்தேன். அதை எப்பவுமே 7 மணிக்கு தான் எழுந்துட்டு சும்மா உட்காந்துருக்கிறேன். வீட்டுல அம்மா காஃபி எடுத்துன்னு வந்து வச்சாங்க, குடிச்சிட்டு இருக்கேன். ஒரு கால் வருது. ஃப்ரெண்டு தியேட்டர்ல படமா தானே இருக்கான், அனில் தான். ஃபோன் பண்ணிட்டு, டே முடியலடா வலிமை மயிறு மாதிரி இருக்குதுடா, அசிங்கமா திட்டுறான். எனக்கு டவுட் இருந்துச்சு. ஏன்னா விசுவாசமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்காது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னா என்னது, ஏதாவது ஒரு கிளைமேக்ஸ்ல ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு டவுட். இல்லடா நீ வலிமை செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு நல்லா சொல்லிருந்தேன். ஆனா ஒரு டவுட் இருந்தது, காலங்காத்தாலே ஸ்பேஸ் போடலாமா வேணாமான்னு. சரின்னு சொல்லிட்டு படம் காலைல ஒரு முடியுது. ஒரு இந்த டைம்ல தான் ஒரு டைம்லயே எனக்கு முடிஞ்சிட்ட பிறகு பார்த்தா ஃபோன் பண்ணி ஒரே வார்த்தை, விவேகமே பரவாயில்லடான்ட்டான். சரி போட்டுருவோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கும், செகண்ட் ஹாஃப் தான் படம் மொக்கையா இருக்கும். ஆனா இல்ல ப்ரோ, உண்மையில இல்ல ப்ரோ, வலிமையா விவேகமான்னு பார்த்தா நான் விவேகமே பார்ப்பேன், சத்தியமா சொல்றேன். இல்ல வலிமை ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்.
அந்த ஆக்ஷன் சீன் வரைக்கும் நல்லா இருக்கும் படம் படம். ப்ரோ நீங்க வேற ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே படம் முடிஞ்சிருச்சு குவாலிட்டி ப்ரோ. இல்ல, வில்லனை குவாலிட்டி இல்ல புடிச்சிட்டாங்க. இல்ல கதை விடு, குவாலிட்டி மயிறு மாதிரி இருக்கும் ப்ரோ. வலிமையில பச்சை அது ப்ளூவா இருக்கும், பாத்துருக்கீங்க, பச்சையா இருக்கும், ப்ளூவா இருக்கும். அந்த டோனே இருக்கிறதுலயே வினோத் வந்து மட்டமான ஒர்க்கு, அதுவும் சரி. இந்த துணிவுல வந்து செட்டு போட்டான் பாரு, அதுவும் சரி மட்டம் இருக்கிறதுலே. முதல்ல அதுதான் பயணம். ஒரு ஜனநாயகனுக்கு எப்படி நிமிஷம் செட்டு போட இல்ல போறானுன்னு இல்ல பயந்துட்டு இருந்தேன் நானு. இல்ல ஒரு நிமிஷம். நானே இப்ப ஏன் டாக்ஸிக் வேற இந்த இந்தியன் அண்ணாத்த கூட கம்பேர் பண்ணாதீங்கன்றனா, படம் கதையிலனா கூட கேவலமா எடுத்தா கூட விஷுவல்ஸ் பார்க்க நல்லா இருந்தா கூட பார்க்கலாம். நீ எக்ஸாம்பிளுக்கு பீஸ்ட் எடுத்துக்க, கதை இருக்காது, ஆனா பீஸ்ட்ல எவ்வளவு நல்ல சீன்ஸ் எல்லாம் இருக்குது. பார்க்கணும்னா பார்க்கலாம், புரியுதா? ஒரு அது பார்க்க கூடாதுன்ற படம்லாம் பீஸ்ட் கிடையாது. எனக்கு பார்க்க கூடாத படம்னா அது புலி சொல்லுவேன், ஆனா அது மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அலெக்ஸ், பார்க்க கூடாத படம்லாம் அண்ணாத்த கிடையாது, பார்க்கலாம் அந்த படம்லாம். நீ என்ன பண்ற? செத்துருன்ற, எதுக்கு வாழ்றன்ற? அண்ணாத்துக்கு நல்லா இருக்குன்ற, அப்புறம் நல்லா பேசுற. அண்ணாத்த சும்மா ரஜினி மீச முறுகின்னு வரும்போது வாசாமி எனக்கு என்னடா இல்லடா படம். நீங்கெல்லாம் நான் சொல்றேன், நீங்கெல்லாம் போறது விஜய் ஃபேன்ஸு கூட வந்து விஜய் மூவியை பார்க்க போறீங்க, நம்ம அண்ணா மூவியை. நான் எல்லாம் வந்து காலேஜ்ல ஃபேன்ஸ் கிளப்போட அந்த டிக்கெட் FDFS எடுத்துட்டு நான் கூட்டிட்டு போறது எல்லாமே அஜித் fans. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல 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 ஐயோ, என்ன புது மூவி இந்த அண்ணனோட சுறா மூவிக்கெல்லாம் என்ன வச்சு செஞ்சாங்க பாருங்க. ஒரு மாதிரி உள்ளவன் எல்லாம் தூக்கு போட்டு செத்துருப்பான், புரியுதா? அந்த அளவுக்கு என்ன வச்சு செஞ்சாங்க ப்ரோ, சத்தியமா நான் சொல்றேன். எனக்கு அந்த மாதிரி அபாயம் நடந்தது வந்துட்டு புலி டைம் ப்ரோ. ஏன்னா புலி டைம் அப்ப ரொம்ப வாய் விட்டேன். நீ என்னடா படம் வேற வேற மாதிரி வருது. ஸ்பேஸ்ல சொல்லக்கூடாது, புரியுதா? இல்ல 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 அதெல்லாம் இல்ல கூடாது. இல்லமாமே, அடி வாங்கினதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் என்ன புலி அப்பெல்லாம் என்ன ரொம்ப கத்தக்கூடாதுன்னு பிரகாஷ் ராஜ் சொல்றாங்க. வாங்காத அடியா? இல்ல 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 விஜய் ஃபேனா 2000ல இருந்து அந்த இது துப்பாக்கி. ஆனா ஓப்பனா சொன்னா புலிக்கு அப்புறம் அஜித் ஃபேன்ஸ் கிட்ட நான் எப்பவுமே டவுன் ஆனது இல்லை. ஏன்னா எப்படின்னா நம்ம பீஸ்ட் கொடுக்கறதுக்கு 2 மாசத்துக்கு முடியும் வலிமை கொடுத்தான். அதான் சொல்றேன், எப்பவுமே அது டவுன் ஆனது கிடையாது. இவளையா நீ அலெக்ஸ், எனக்கு வந்து நான் காலேஜ் போற டைம்ல எல்லாம் பார்த்தேன்னா அஜித் கொடுத்த படம் எல்லாம் ரொம்ப சிரிப்பா இருக்கும். அதனால எனக்கெல்லாம் ஜாலியா தான் இருந்தது. நீயே காலேஜ் இப்பதான்டா போறேன். நான் போகும்போதே அவன் வந்துட்டு விவேகம் குத்தும். நான் போகும்போது இந்த படம் பண்ணால, துணிவு எல்லாம் பண்ணால, துணிவு வாரிசு எல்லாம் நம்மளுக்கு சூப்பரா இருந்ததுல. துணிவு போகும்போது காலேஜா? சரி சொல்லு. நான் வந்து அஜித் படம் ரொம்ப தூங்கின படம் வந்து அசல் படம் தான் ப்ரோ. இன்னைக்கு வரைக்கும் பாக்கல ப்ரோ ஃபுல்லா. அசல் படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா ப்ரோ? அஜித் ஃபேன்ஸுக்கே தெரியாது ப்ரோ அப்படி படம் இருக்கு ப்ரோ. அசல் படம் இல்ல, சின்ன வயசுலயே அது ஏன் பாக்கலன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாம் ஜிபி இப்ப கிரிஞ்சுன்றீங்க. உண்மையிலே அசல் படத்துல ஏதோ ஒரு சீன் யூடியூப்ல போய் அசல் ஏதோ ஒரு சீன் பாரு, தலை வராரு, தலை போறாரு, தலை 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 அதான் அந்த படம் வரதுக்கு முன்னாடி எவ்வளவு தெரியுமா? கெட்டப், அப்புறம் சிவாஜி ப்ரொடக்ஷன், அப்புறம் இது டைரக்டர் பீஸ்ட் மார்னிங் 4 AM ஷோ போனேன். என் ஃப்ரெண்டு என்னடா ஆளை கூட்டு வர, ஆபிய கூட்டு வரான், என் ஃப்ரெண்ட் அஜித் ஃபேனு. ஆனா இல்ல எனக்கு பீஸ்ட் நடந்த துக்கம் ஒண்ணு சொல்றேன். OMR நாவலூர் காலைல 8 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இன்னொன்னு அந்த டைம் நம்ம காலேஜ் படிக்கிறதுனால ஒரு டிக்கெட் அப்ப பீஸ்ட் இருந்தா, இப்ப சென்னையில மட்டும் சொல்றேன், மத்தவங்க ஊர் எப்படி இல்ல, சென்னையில பீஸ்டோடைய ஒரு ரோனி டிக்கெட்டோ வேற டிக்கெட்டோ அது 800 விஜய் கேரியர்ல ஃபர்ஸ்ட் டே வந்து அதிக வசூல் பண்ணவும் பீஸ்ட் தான். ஆமா, பீஸ்டோட ஐப் அந்த டைம் இருந்தவங்க ஆக்டிவா இருந்தவங்களுக்கு தெரியும். ஒரு இப்ப வித்த டிக்கெட் லியோக்கு சமமா வித்தானுங்க. ஆனா அது அசல் படத்துக்கு மேல எலிவேட் பண்ணுங்கறடா. இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு. இல்ல இஎம்எஸ் ஷோ இருந்தது அந்த டைம். இல்ல நான் காலேஜ் லாஸ்ட் இயர் போச்சுன்னு செமஸ்டர் வர டைம் அந்த படம். நான் 7 பேர் ஒன்னா போனோம். இப்போ ஒருத்தன், இப்ப நான் பிளாக்ல போறதா இருந்தா கூட நான் விஜய் வெறியன்னு போயிடுவேன். ஆனா 7 பேருக்குலாம் 800 ரூபாய் போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஏஜஸ் நாவலூர்ல நான் தான் சொன்ன ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு 8 மணிக்கு பாக்குறது பிரச்சனை இல்லை, அந்த 4 மணி நேரம் மூடிக்கிட்டு இருக்கணும், இல்ல சாவடிச்சு போட்டுருவேன்ட்டேன். அதே மாதிரி போன் ஆன் பண்ணல, எதுவும் பண்ணல. பீஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஃப்ரெண்டு ஸ்கூட்டர்ல வரான், டியோல பின்னாடி ஏறிட்டு போயினுக்கிறேன். அதான் நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போறோம். ஒரு ஏஜிஎஸ் தியேட்டருக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி மூதேவி சொல்லுது, மச்சி யூடியூப்ல ரிவ்யூ பார்த்தேன், படம் நல்லா இல்லைன்றானுங்கன்னு அசிங்கமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு பார்க்கிங்ல போட்டு வந்துருன்ட்டேன். கரெக்டா தியேட்டர் உள்ள போகும்போது தான் சன் பிக்சர்ஸ் இது வருது.
நல்ல வேலை டக்குன்னு போயிட்டான் தான். அதான் ஏன்னா டைட்டில் கார்டு தான் நல்லா இருந்ததுன்னு. படம் ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் தான் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் போகும்போது என் ஃப்ரெண்டு தள்ள அடிக்கிறேன். பாடுறா என்னமாகுதுடா படம். அதான் 1/2 மணி நேரம் அந்த மால்குள்ள கூட சொல்ல தேவையில்ல. அந்த கோடாயில் எத்துன்னு வந்து தலையை வெட்டு வர ஓப்பனா சொன்னா ஒரு கோட் சூட் போட்டுக்கிற வரைக்கும் படம் நல்லா இருந்தது. அந்த கோட் சூட்டை அவுத்துருவாரு. படமும் அப்படி அந்த ஒரு கிளவி இருக்குமே. ஆனா சத்தியமா சொன்னா ஐயா இல்ல அந்த கிளவி சாவும் போதுதான் கை தட்டி இருந்தேன் நானு. அந்த மாதிரி படம். ஆனா அந்த விஷயத்துல மட்டும் நான் ரொம்ப வெறியா இருந்தேன். என்னன்னா பீஸ்ட் வந்து KGF 2 சைட்ல வந்ததுல அந்த படத்துக்கு போவே கூடாதுன்னு முடிவு பண்ணி பீஸ்டுக்கு இன்னொரு தடவை டிக்கெட் போட்டான் அலெக்ஸ். நான் பீஸ்ட 3 வாட்டி பார்த்தேன்டா. 4 நாள் லீவ் வந்துரு அந்த டைம்ல. நான் 2 வாட்டி பார்த்தேன். அலெக்ஸ் நீ பரவாயில்ல காலேஜ் டைம் உங்ககிட்ட காசு இருக்கும். நான் 11th படிக்கும் போது பார்த்தேன். எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குமா? எவ்வளவு தருவாங்கடா உனக்கு? எங்க வீட்டுல நான் அவங்கள அடம் பிடிச்சு கூட்டு போவேன். எனக்கு இந்த அஜித் ஃபேன்ஸ், என்னோட அண்ணன் வந்து அஜித் ஃபேனு, நான் வந்து விஜய் ஃபேன். நம்ம அண்ணனோட ஃபேன். நான் வந்து ஆசை தீர நான் அவங்கள பண்ண அந்த தியேட்டர்ல வச்சு செஞ்சு விட்ட மூவின்னா இந்த அஜித்தும் இவங்களும் யாரு அசினும் ஒரு மூவி பிடிக்கும் முன்னே பிடிக்கும் இல்ல. ஆனா அது ஒரு படம் சொல்லிட்டு போக்கு கிட்ட கிளாஸ் விட்டானா பாத்தியா? ப்ரோ இருங்க. அந்த ஆழ்வார் படத்துல என்னங்க குறைச்சல? அப்பவே பண்ணிட்டோம் ப்ரோ. குஜிலி மஸ்தனா என்னன்னு அப்பவே பண்ணிட்டோம் ப்ரோ. ஆழ்வார் படம் என்ன உங்களுக்கு இல்லங்க ஆழ்வார்ல என்ன இதுவனா இந்த ஐயரு கெட்டப்ல இவர் ஒண்ணு சொல்லுவாரு. நான் இது நான் அடிக்கடி இல்ல, இது பெருமாள் அடிக்கடி என் உடம்பு முடுக்கடிக்கடி சொல்லிக்கோ. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் கீழ இருந்தா பெருமைப்படுவாங்க நான் சொல்றதுக்கு. உண்மையாலே எனக்கு அந்த சீன் எல்லாம் சின்ன வயசுல கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு பாக்கும்போது சன் டிவில. 3 அவதாரத்துல வர வருவாரியா? நரசிம்ம அவதாரத்துல இல்ல எக்ஸாம் எழுதுன 2 பேரும் ஃபெயில்ன்ற மாதிரி எப்ப ஆயிருக்குன்னா 2010. ஆனா பரமசிவம் இல்ல அது வேற. 2010 என்னாச்சுன்னா 4 படம் 4மே நல்ல ஒரு ஐப்புல இருந்த படம். இது ஒண்ணு எந்திரன் மெகா ஹிட் இண்டஸ்ட்ரி ஹிட், அது வேற லெவல். 2வது சிங்கமும் அதுதான் பெரிய ஹிட், அது இதுவாச்சு பார்ட் 1. 3வது 4வது தான் சுறா அசல். இது எப்படி இருக்குதுன்னா வாமச்சா 2 பேரும் காவல உழுவன்ற மாதிரி. அலெக்ஸ் மகிமை எப்படியே பேசினேன் போனேன் என் ஃப்ரெண்டு கூட மார்னிங். இப்ப சுறா படம் போட்டாலே டிவில எவ்வளவு டிஆர்பி வரும் தெரியுமா உங்களுக்கு? ப்ரோ சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. இல்ல ப்ரோ சிம்பிளா சொல்லவா, மங்காத்தா படத்தை விட சுறா படத்தோட டிஆர்பி அதிகம் தெரியுமா? இல்ல விஜய்க்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. அலெக்ஸ் அஜித் வந்து ஒரு படத்துல இல்லன்னா இந்தியில வச்சான் தெரியுமா? ஷாருக்கான் கூட. எனக்கு ஒரு மீம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அது ஏன் தெரியுமா? இப்போ நானே இது ஒரு அந்த மீமோடைய கண்டென்ட் என்னன்னா, நானும் என் ஃப்ரெண்டு 2 எக்ஸாம் எழுதணும், 2த்துலயே 2 பேரும் ஃபெயில். 2 என்னன்னா 2010 2012 சாரி 2010 2022 அதான் விஜய் அஜித் பிலிம்ஸ்ன்னு. ஒருத்தன் வலிமை கொடுக்குறான், ஒருத்தன் பீஸ்ட் கொடுக்குறான், ஒருத்தன் சுறா கொடுக்குறான், ஒருத்தன் வந்துட்டு அதான் இது என்னது அதான் அசல் கொடுக்குறான். எனக்கு நம்ம அனில்ஸ் கிட்ட பிடிக்காதது என்ன தெரியுமா? பீஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த அளவுக்கு மோசமா கிடையவே கிடையாது. நல்லாதான் இருந்தது ஆக்சுவலா. பீஸ்டும் அஞ்சானும் இல்ல வில்லன் தான் எங்களுக்கு பிரச்சனை. இல்ல பீஸ்டும் இருங்க அதுதான் எங்களுக்கு வந்து ஏத்துக்க முடியாம. கார்த்தி ப்ரோ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க என்ன அவ்வளவு பயங்கரமான படம் பார்த்து வளர்ந்தவங்களா? பீஸ்ட்ல என்ன உங்களுக்கு குறை கண்டுபிடிச்சீங்க? படம் வந்து நிம்மதியா போயிட்டு இருக்கு படம். பீஸ்ட்ல குறை 2 சொல்றேன் ஐயா. ஒண்ணு அந்த வில்லன், அவனை பார்த்தாலே பாவமாகுது, அது வேற விஷயம். அதான் சொல்றேன் இருக்கு படத்துல. ஆனா படம் அந்த கேரக்டரைசேஷனு படம் போறது தெரியல. 2.5 மணி நேரம் தான் படம். இல்லடா ஒருத்தர் 3 அடியில இருந்தீங்கன்னா 13 வருஷம் 14 வருஷம் கழிச்சு வந்து நான் கொஞ்ச நாள் இல்ல பயம் அவன மாதிரி. இந்த அட்டகாச படம் பாத்திருக்கியா? அதுல
டெக்கு சீமியோட டான்ஸ் ஆட பாரு. அப்ப கெக்க சிரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னு தெரியும் அந்த டான்ஸ பார்த்தா எனக்கு சிரிப்பாது. ஆனா இல்லங்க நீங்க ஆனா இல்ல இல்ல அட்டகாசம் படத்துல அஜித்துக்கு வச்சிருப்பான் பாரு ஒரு ஆட்டிடியூடு. முதுகுல கை விட்டாலே வந்து அப்படியே இல்ல அடிச்சிருவாரு இல்ல ஐயா அஜித். நீங்க தலைய இல்ல இல்ல, நீங்க தலைய கலாய்க்கலாம். உண்மையிலே அந்த நான் 2019 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதான் காலேஜ் சேர்ற இயரு, 12th முடிச்சுட்டு அந்த இருக்கிற இயரு. அப்போ வந்துட்டு ஏன் இந்த இவன் அப்பதான் இந்த பாட்டு வருது, துருக்கத்த கிட்ட விசுவாசம், துருக்கத்த கிட்ட துருகன். நான் உளுந்து சிரிக்கிறேன். என் ஃப்ரெண்டு அஜித் ஃபேன், அவன் பேரு உஸ்மான். இல்ல ஒரு ஆனா நிமிஷம். அலெக்ஸ் அந்த பாட்டுல வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. ராஜ்கிரண் கூட ஃபைட் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடைக்கணும் நானும் பாத்துருக்கேன். இல்ல இல்ல மேட்டர் கேளு. அப்ப வெறித்தனம் பாட்டுக்கு ரொம்ப வைப் பண்ணி நான் அப்பெல்லாம் இப்ப பிகில் யார வேணா குறை சொல்லலாம். அந்த டைம்ல அது பெரிய வைப்பு. வெறித்தனம் பாட்டுலாம் அவ்வளவு வைப் பண்ணி இருக்கேன். ஃப்ரெண்டு வந்துட்டு எப்படி அலெக்ஸ் எல்லாத்தையும் நீங்க டீகிரேட் பண்ணிட்டே போவீங்க. இருடா மேட்டர் கேளு. நீ நினைச்சு பேரு விஜய் ஆடும்போது அங்க ஒருத்தர் துருகத்தை கிட்ட ஆடி இருந்தா சிரிப்பு தானே வரும். நான் சிரிச்சிருந்தேன். ஃப்ரெண்டு சொல்றான். அதை விட ஒரு தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அலெக்ஸ். வலிமை எப்படி பேசுறா, நாங்க வேற மாதிரி கேட்க நான் விழுந்து சிரிச்சிட்டு இருக்கேன். தியேட்டர் கீழே போய் சிரிச்சிட்டு இருக்கேன் நானு. ஒரு படம் தான் நாங்க வச்சு செஞ்சதுலே சரியான படம் என்ன தெரியுமா அலெக்ஸ்? பில்லா 2. அதெல்லாம் வந்ததே தெரியலடா அந்த டைம்ல. அதான் நீங்க தான் இது பண்ணு. அதுதான் சொல்றேன், வந்தது தெரியல. என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், பில்லா 2 பாத்திருக்கேன். பில்லா பார்ட் 1 தான் பாத்திருக்கேன், 2 எப்போ வந்துச்சுன்னு கேட்டான். வந்து பில்லா 2 எல்லாம் வந்து நம்ம பீஸ்ட் மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டடா வந்த மூவி ஆகும். புரியுதா? பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த மூவி. அது வந்து ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு இந்த இப்போ யாஸோட மூவி அது என்ன டாக்ஸிக்கா, அந்த மூவிக்கு எப்படி பண்ணி விட்டாங்களோ அது ஃபர்ஸ்ட் நாளே வந்து. ஆனா அந்த படம் டீசென்ட் தானே ப்ரோ. அந்த படம் டியூரேஷன் கூட கம்மியா இருக்கும். படம் டீசென்ட்டா தான் இருக்கும். இல்ல ரொம்ப வந்து இது இல்ல செகண்ட் இல்ல பில்லா 2 இல்ல அது இதுன்னு போட்டு இல்ல ப்ரோ இல்ல இல்ல பில்லா 2 செகண்ட் ஹாஃப் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இல்ல ப்ரோ. அந்த படம் ரொம்ப பில்டப் ஆனது காரணம் என்ன தெரியுமா? இது உன்னை போல் ஒருவன் எடுத்தார்ல, சக்ரி டொலாட்டின்னு நினைப்பேன். அந்த டைரக்டர்